ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். இது வந்து சுடிதார் டாப், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இது ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு, ஸ்லீவ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சைடும் அடித்தாச்சு. நான் உங்களுக்கு ஒன்று தனித்தனியாக வீடியோ போடுறேன். கிளாஸ் ஒருத்தர் வந்து ஓப்பன் ஹேண்டை வந்து தைக்க வரலன்னாங்க. அவங்களுக்கு ஓப்பன் ஹேண்டை எப்படி தைக்கிறதுன்னு ஈஸி மெத்தட் போடுறோம் நான், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி கரெக்ட் பண்ணிக்கணும். பீஸை வந்து இப்படி லெவல் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த நேட்ச் உட்கார்ற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வி மாதிரி தைக்கணும். கட்டமாக தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் தைக்க வராது, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, அந்த தையல் வரைக்கும் மடிக்கணும். நெக்ஸ்ட் ஃபோல்டிங், ஓகேங்களா? இந்த அளவு வந்து 1/2 இன்ச் வர மாதிரி வைக்கணும். இப்படி நேராக மடிக்கணும். நல்லா கவனிங்க. நல்லா நேராக மடித்து இப்படி பிடிச்சிக்கணும், சரிங்களா? இதுங்க அதுவும் அந்த பக்கமும் இப்படி நேராக மடித்து அந்த பக்கம் க்ளோசிங் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ரெண்டாக பிரிச்சுட்டோம். இப்படி நேராகவே தைக்கணும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஊசி மேலே சுற்றிட்டு இப்படி நேராக வந்து ஊசி உள்ளே இறக்கிட்டு டேர்ன் பண்ணணும், சரிங்களா? இந்த இந்த அளவு எவ்வளோ மடிக்கிறோமோ அதே அளவே மடிக்கணும், சரிங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க, இங்கே பாருங்க, இந்த சின்னதாக மடித்து இப்படி தைக்கிறாங்க. அப்புறமேட்டு இப்படி அதிகமாக மடித்து இப்படி தைக்கிறாங்க. இப்படி அதிகமாக மடித்து இப்படி தைக்கிறாங்க. அது மாதிரிலாம் தைக்கக்கூடாது. நம்ம இங்கே எவ்வளோ 1/2 இன்ச் மடிக்கிறோமோ சேம் மெஷர்மெண்ட்டு மடிக்கணும். அப்போ வந்து நீட்னஸ் வரும், ஓகேங்களா? ரிங்கல்ஸ் விழாது, நீட்டாக தைக்கலாம். பாருங்க, 1/2 இன்ச் மடித்து அப்படியே 1/2 இன்ச் மடிக்கணும். உங்களுக்கு செக்குடு வந்துக்குது, அதனால் இன்னும் ஈஸியாக புரியும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்தோன்னா இங்கே பாருங்கள், 1/2 இன்ச் மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள், 1/2 இன்ச் மடித்து 1/2 இன்ச் மடித்து இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிட்டு தைச்சிட்டே வந்து ஊசி உள்ள எடுத்துட்டு டர்ன் பண்ணணும், ஓகேங்களா? பாருங்க, நீட்டாக இருக்குங்களா? அங்கே பாருங்க, ஓகேங்களா? இது வந்து 2-3 கலர் வருது, அதனால க்ரீன் போட்டால் பளிச்சுன்னு தெரியும், அதனால இந்த கலர் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அங்கே பாருங்க, சேம் அதே 1/2 இன்ச்சே தான் மடிக்கணும், ஓகேங்களா? நம்ம 1/2 இன்ச் மடித்து அப்படியே க்ளோசிங் 1/2 இன்ச் வரணும். எலிசாவும் மடிக்கக்கூடாது, எக்ஸஸாகவும் மடிக்கக்கூடாது.